ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி படமாக வெளியான ஜூல்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் மில்டன். அவருக்கு வயசு 79. ஆமாம், அவரே ஒரு குகும் தாத்தா தான். இவருக்கு ஒரு அழகான குடும்பம் ஒரு காலத்தில் இருந்தது. அதாவது குடும்பம் இன்னும் இருக்குது, இவருடைய மனைவி தான் இல்லை. மனைவி தான் குடும்பம், வேறு என்ன. அந்த அம்மா போனதுக்கப்புறம் இவர் தனிக்கட்டையாக தெரிகிறாப்புல. இவருக்கு ஒரு பொண்ணு பையன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. பையன் கூட ஒரு 10 வருஷமாக பெருசாக பேச்சுவார்த்தையே கிடையாது. அந்த பையன் எங்கேயோ இருக்கான். பொண்ணு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனாலும் உள்ளூர்லாம் கிடையாது. கொஞ்சம் சிட்டி மாதிரி ஒரு இடத்துல அந்த பொண்ணு செட்டில் ஆகிருக்கு. அந்த பொண்ணு பேசிக்காக ஒரு வெட்டு. இப்போ நம்மளுக்கு வயசு 79 ஆகுது இல்லையா? இந்த வயசு, இந்த முதிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்துருச்சு, வயது முதிர்வுங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே பொதுவாகவே நம்மளை அதுக்கப்புறம் யாரும் பெருசாக எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. இதில் பார்த்தா அதுக்கு அந்த வயசில் எக்கச்சக்கமான நோய் நோக்காடுன்னு வந்து சேர்ந்துடும் நமக்கு. இவருக்கு டிமென்ஷியா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. பல விஷயங்களை நம்மளும் மறந்துடுறாரு. கிச்சனில் கபோர்டுக்குள்ளே எதையாவது ஓப்பன் பண்ணி சுகர் சால்ட்னு எதையாவது ஒன்று எடுத்தா அதை கொண்டு போய் பாத்ரூம் கேபினெட்டுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு வந்துடுறாப்புல. அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ தெரியாமல் ஒரு தடவை பண்ணியிருப்பேன், மற்றபடி நான் எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு லைட்டாக முட்டு கொடுத்துட்டே தெரியிறாப்புல. இவர் பொண்ணு இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து பெருசாக ஆக போகுது, முதல்ல டாக்டர்கிட்ட போய் வீக்லி செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க, வரீங்களா இல்லையா இப்போ அப்படின்னு கம்பல் பண்ணுது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேலையை பாரு அப்படின்னு எரிஞ்சு விழுகிறாப்புல. இவருக்குன்னு கேட்பாருங்கிறது யாரும் பெருசாக கிடையாது. பொண்ணு இந்த மாதிரி வந்தால் அப்பப்போ ஏதோ என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டால் தான் உண்டே தவிர இவருடைய வீட்டில் தனியாகவே இருக்கிறாரு, யாரும் கிடையாது இவருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னு கொல்லப்புறத்தில் அப்படி வந்து பார்த்தா ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது இல்லையா, அது கிராஷ் ஆகி நிற்கிது பின்னாடி கார்டன் சைடில். இப்போ என்னது எப்படி நிற்கிது, ஒன்றுமே புரியலையே. இந்த யூஎஃப்ஓலாம் இது வரைக்கும் நம்ம படத்தில் மட்டும்தானே பார்த்துருக்கோம், என்ன நேரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு பயம். இவர் உடனே 911 கால் பண்ணுறாரு, மகளுக்கு கால் பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் கால் பண்ணுறாரு. எவனும் ஒழுங்காக அட்டன் பண்ணி எதையும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து உள்ள ஒரு ஏலியன் ஒன்று மெதுவாக வெளியே அப்படி ஊர்ந்து வருது, வந்து மயங்கி போய் கிடக்குது. இப்போ மனுஷன் தங்கமான மனசுக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து ஒரு பெரிய போர்வை எடுத்து கொண்டு போய் அது பாவம் நைட்டு குளிரில் படுத்திருக்கேங்கிறதுக்காக அதுக்கு போற்றி விட்டு வர்றாப்புல. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது வாசலில் போத்திரமணியமாக உட்காந்துருக்குது. இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணதே இல்லையே, இது என்ன நாயா பூனையா உள்ளவான்னு கட்டி போடுறதுக்கு அப்படின்னு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் பாவம், அது எவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துருக்கும் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நீ உள்ளே வாயேன் அப்படின்னு சொல்லி சைகையில் காமிக்கிறாரு. ஏன்னா இவர் பேசுகிறது அதுக்கு புரியல, அது பேசவே மாட்டேங்குது திருப்பி. அதனால் நீ உள்ளே வாயேன் அப்படின்னு ஜாடமாடியாக கை அப்படி காட்டுறாரு. சரின்னு சொல்லி அது உள்ளே வருது. உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படி இப்படின்னு கேட்டு பலவிதமாக என்னென்னத்தையோ வச்சு எதையாவது சாப்பிடுதா அப்படின்னு பார்த்தா அது ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிடுது. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இவர் முதல்ல யாருக்கெல்லாம் கால் பண்ணி என் வீட்டில் ஏலியன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரோ, இப்போ இவருக்கும் அந்த ஏலியனுக்கும் இடையில் ஒரு சின்ன பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கிட்டெல்லாம் கால் பண்ணி சொன்னாரோ அவங்கெல்லாம் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. எங்கே என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கே அந்த ஏலியனை அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மார்க் டர்ட்டில்டேப் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இயக்குன படம் இது. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒரு உண்மை என்னென்னா, இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான், ஒரு ஸ்லோ ட்ராமா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஃபீல் குட் ட்ராமாஸ், வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற நபர்கள் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மற்றவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை தவிர்த்துட்டு போகிறதே நல்லது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி புதுசாக த்ரில்லிங்னு எந்த கழுதையுமே அந்த படத்துக்குள்ளே கிடையாது. பட் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் ஒன்று வருது. அந்த மாதிரி ஒரு நல்ல படமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. பொதுவாக இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த ஃபேண்டசி படங்களுக்குள்ளலாம் லாஜிக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க ஆக்சுவலி லாஜிக் இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். லாஜிக் பார்க்கவே முடியாது, அதுவே ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தானே. சயின்ஸ் ஃபிக்ஷன்னாலே அது ஒரு கற்பனை தானே அவ்வளவும். அதனால் அந்த விஷயத்திலேயே நம்ம எதையுமே வந்து உள்ள லாஜிக்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா எப்பா வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒன்று நிற்கிது இறங்கி அப்படின்னா சுற்றி இருக்கவன் எவனுமே பார்க்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருமா வராதா? இவங்க அதெல்லாம் பார்க்கவே கிடையாது. எந்த விஷயமே அவங்க பார்க்கல. பிளெயினாக கதை உள்ளே வரக்கூடிய குறிப்பிட்ட ஒரு 3-4 கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய எமோஷன்ஸு அப்படிங்கிறத மட்டும் வச்சு ஒரு கதையை பண்ணிட்டாங்க. எனக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில்
உண்மையை சொல்லணும் அப்படின்னா பென் கிங்ஸ்லி அவர் தான் சிங்கிள் ஹேண்டட்லி இந்த படத்தை தூக்கிட்டு போனது. அவர் தான் நம்ம கதாநாயகனாக அந்த மில்டன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு. பென் கிங்ஸ்லி எல்லாம் ஃபினாமினல் பர்ஃபார்மரு. அவரெல்லாம் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர், உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மரு. இந்த படத்தில் அவர் தான் கம்ப்ளீட்டாக தூக்கி பிடிச்சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத விட தெரியும். இது போக இந்த படத்தில் ஜேன் கர்டன் ஆகட்டும், ஹாரியட் சான்சோம் ஹாரிஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த ஏலியன் இருக்குல்ல, அது ஜேட் குவான் தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. என்ன ஒன்று அப்படின்னா, ஜேன் குவானுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இருக்காது. காரணம், அந்த ஏலியன் எக்ஸ்பிரஸே பண்ணாது எதுவுமே. அதால் கண்ணை திறந்து பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த பார்வையே வித்தியாசமாக இருக்கும். அதை ஒரு கதாபாத்திரம் வேறு கேட்கும், அந்த பார்வையை பாருங்களேன், என்னமோ சொல்ல வருது, அதில் ஏதோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு. அந்த பார்வை அப்படி இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த ஏலியனுக்கு அந்த அந்த ஐஸை மட்டும் அப்படி கிளியராக டிசைன் பண்ணி அப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அது ஒரு ரப்பர் மூஞ்சி மாதிரி இருக்கும். எதுவுமே அதுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக எதுவுமே வராது, எதுவுமே அது பண்ணாது. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். குறிப்பிட்ட ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்ன படம், எந்த ஒரு ஆர்ப்பரிப்புமே இல்லாமல் ஒரு நீரோட மாதிரி போகக்கூடிய ஒரு படம். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஸ்லோ ட்ராமா, நல்ல படம். பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். டெக்னிக்கலி டெஃபினட்டாக அந்த கதைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. குறிப்பாக சினிமோடோகிராஃபி, மியூசிக்கு, படத்துடைய எடிட்டிங்கு, சவுண்ட் டிசைனிங் எல்லா விஷயங்களும் நல்லாவே இருந்தது. இந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் டச்சு, அதுக்கு காரணம் அதை நான் இன்னும் ரிவீல் பண்ணல. பட் பொதுவாகவே ஒரு விஷயம் நான் ஒரு சில விமர்சனங்கள் இந்த மாதிரி வயசான ஒரு கதாபாத்திரம் ஹீரோவாவோ இல்லை ஹீரோயினாவோ வரும்போது நான் சொல்கிறது உண்டு, இளமையில் வறுமை அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையோ அதை விட கொடுமை முதுமையில் தனிமை. அது நம்ம எவ்வளவு தான் பக்கமாக பாடம் எடுத்தாலும் அந்த வயசில் நம்ம அந்த ஃபேஸை கடந்து வரும்போது தான் அதனுடைய வழி தெரியும். எப்பயுமே நம்ம அதுக்கடுத்து நம்ம பிள்ளைங்களுக்காக எல்லாம் படிக்க வச்சு பயங்கரமாக செட்டில் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாம் ஓகே. ஆனால் கடைசியில் அந்த பிள்ளைங்க அவங்கவுங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவங்கவுங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு தேடிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற இந்த பேர் மட்டும், இந்த கப்பல் மட்டும்தான் இருப்போம். இதில் யாராவது ஒருத்தர் முன்னாடி கண்டிப்பாக கிளம்பியே ஆகணும். இதுதான் உலகத்துடைய இயற்கை. அப்படி யாராவது ஒருத்தர் கிளம்புனதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க ஒருத்தர் இருக்காங்கல்ல, வெளி உலகத்துக்கு அவர் மட்டுக்கு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காருங்க, நடந்துக்கிட்டு இருக்காருங்க, என்ன பண்ண அவர் மட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபேஸில் நம்மளை வச்சு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய வலி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இதில் பென் கிங்ஸ்லியுடைய கதாபாத்திரம் பார்க்கும்போதும் சரி, கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார், அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. அதுவாகட்டும், அது நமக்கு பார்க்கும்போதே ஆமாங்க அவர் சொல்கிறது கரெக்டுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு டக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம், பெருசாக எதிர்பார்க்காம போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அந்த மாதிரி உங்களை கவர் பண்ணுறதுக்கும் இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அடல்காரன்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.